வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர்களுக்கு இனி பங்களாக்கள் இல்லை. ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டமூலம் விரைவில். அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு. நுவரெலியாவில் மின்சாரம் தாக்கிய ஒருவர் உயிரிழப்பு. நுவரெலியா பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். ஜாலில் விடுதலை புலிகளின் தலைவர் பிறந்தநாள் கொண்டாட்டம். ஐவரிடம் தீவிர விசாரணை. மாத்தளையில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம். பிக்கு உட்பட்டவர்கள் கைது. பௌத்தர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த புலம்பெயர் தமிழமைப்புகள் முயற்சி. சாடும் சோபித தேரர். மாவீரர்களை நினைவேந்த தமிழருக்கு உரிமை உண்டு. அனுர அரசு பதிலடி. அரசியலில் இடைவெளி எடுத்துக்கொள்ளும் முன்னாள் அமைச்சர். தமிழர் பகுதியில் வாழ்வெட்டு. குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டமூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு மேலும் உரையாற்றிய வசந்த சமரசிங்க, ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ எந்தவொரு அரசாங்க வீட்டையும் பயன்படுத்துவதில்லை. முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளை ஒப்படைத்துள்ளார்கள். எங்கள் அமைச்சர்கள் யாரும் வீடுகள் கேட்கவில்லை. உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது தங்குவதற்கு மாதிவள குடியிருப்பு வளாகத்தில் வீடு வழங்கப்படுகிறது. சம்பளம் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரித்துடைய ஒன்று. ஆனால் ஓய்வூதியம் கண்டிப்பாக ஒழிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகளை குறைக்கும் நடவடிக்கையில் அமைச்சர்களுக்கு அரச பங்காளர்களை ஒதுக்காது இருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற விவகாரங்களுக்கு பொறுப்பான பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். எம்பிக்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழங்கப்படும் வரியில்லா வாகன அனுமதிகளும் ரத்து செய்யப்படும். கடந்த அரசாங்கங்களில் பதவி வகித்த அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரச பங்காளர்களை என்ன செய்வது என்பதை அரசாங்கம் தீர்மானிக்கும் என தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் எந்த அமைச்சருக்கும் இந்த வீடுகளை நாங்கள் ஒதுக்க மாட்டோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நுவரெலியா கொத்மலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வெதமுள்ள தோட்டத்தில் நேற்றிரவு மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். சம்பவத்தில் வெதமுள்ள தோட்டத்தைச் சேர்ந்த 67 வயதுடைய தங்கவேல் கிருஷ்ணராஜ் என்பவரே உயிரிழந்தார். குறித்த பகுதியில் உள்ள மரக்கறி தோட்டத்தில் பாதுகாப்பு வேலியில் இணைக்கப்பட்ட மின்சார இணைப்பிலிருந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொத்மலை காவல்துறையினர் மற்றும் நுவரெலியா தடயவியல் காவல்துறையினர் இணைந்து முன்னெடுத்துள்ளனர். நுவரெலியா பிரதேச செயலகத்தில் அஸ்விஸ்வ விண்ணப்ப படிவங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சனி மற்றும் ஞாயிறு தினங்கள் விடுமுறை என்பதால் திங்கட்கிழமை நுவரெலியா பிரதேச செயலகத்திற்கு முன்னால் அஸ்வெஸ்ம நலன்புரி நன்மைகள் விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்வதற்காக பிரதேச மக்கள் இவ்வாறு ஒரே நேரத்தில் கூடியுள்ளனர். எனினும் குறித்த அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கும் நடவடிக்கை உரிய முறையில் மேற்கொள்ளவில்லை. அத்துடன் வரிசையினை நெறிப்படுத்துவதற்கான செயற்பாடுகளில் திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் யாரும் செயற்படவில்லை எனவும் குறித்த நலன்புரி நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு சரியான நடைமுறை பின்பற்றப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களில் நிலவிய வானிலை சீற்றத்தினால் பெய்த கடுமழை காரணமாக கடந்த வாரங்கள் பொதுமக்கள் வருகை சற்று குறைவாக காணப்பட்டது. தற்போது சீரான காலநிலை நிலவி வருவதால் பலரும் வருகை தந்ததன் காரணமாக இவ்வாறு நெரிசல் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அலுவலர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் நவம்பர் 26ஆம் தேதி விடுதலை புலிகளின் தலைவர் பிறந்த தின கொண்டாட்டம் தொடர்பாக வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அது தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட 5 பேரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. விடுதலை புலிகளின் தலைவரின் இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தினை கொண்ட பதாகை ஒன்றும் அச்சிடப்பட்டு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதன்போது அங்கு வந்திருந்த வல்வெட்டித்துறை போலீசார் விடுதலை புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாதென்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்திருந்தனர்.
இதனையடுத்து குறித்த புகைப்படத்தினை மறைத்துவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடத்தப்பட்டது. அதேவேளை விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக இனுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞரை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. விடுதலை புலிகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை முகநூலில் பரப்பியமை தொடர்பில் மருதானை பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய ஒருவர், பத்தேகம பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய ஒருவர், பொருளஸ்கமோ பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய ஒருவர் மற்றும் ஜாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லக்கல பிரதேசத்தில் கடந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நெகால் தல்துவ தெரிவித்துள்ளார். வேனில் வந்த மர்ம நபர்கள் வீட்டுக்குள் புகுந்து வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்ட பின்னர் 15 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மாணிக்கங்கள் உட்பட 60 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டு சென்றதாக முறையிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து விசாரணை அதிகாரிகளால் சந்தேக நபர்கள் கண்காணிக்கப்பட்டு காலையில் ஒரு இடத்தில் விற்பனை செய்யப்பட்ட மாணிக்கக்கல்லை மீட்க முடிந்தது. இந்நிலையிலே மாவத்தகம பிரதேசத்தில் உள்ள விகாரையைச் சேர்ந்த பிக்கொருவர் உட்பட 10 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். முன்னதாக இந்த குழுவினர் வங்கியொன்றில் கொள்ளையடிக்க திட்டமிட்ட போதும் அதனை செயற்படுத்த முடியாமல் போகவே விலை மதிப்பட்ட ரத்தினக்கல் இருந்த வீட்டை குறிவைத்ததாக தெரியவந்துள்ளது. குறித்து வீட்டில் திருடப்பட்ட தங்க நகைகள் உள்ளிட்ட பெறுமதியான பொருட்களில் பெரும்பாலானவை மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் மீதமுள்ள பணத்தை மீட்கவும் மேலும் 2 கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பதாக ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பௌத்தர்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு சில தரப்பினர் சதி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு மேற்கொள்ளப்படும் சதி திட்டங்களுக்காக புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் வரையறையின்றி நிதியளித்து வருகின்றன. சில கட்டுக்கதைகளால் மத நம்பிக்கைகளை மட்டுப்படுத்த முடியாது. இவ்வாறான மட்டுப்பாடுகளை மேற்கொள்வதற்கு சில சதி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. பௌத்த தர்மத்தை அடிப்படையாக கொண்டே சிங்கள இனத்தவர்களுக்கு இடையிலான பலம் வாய்ந்த பிணைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. எனினும் கட்டுக்கதைகளை நம்பும்போது மகாவம்சம், தீபவம்சம், சூலவம்சம் என்பன செல்லுபடியற்ற நூல்களாகி விடுகின்றன. அதன் பின்னர் வரலாறு பொய்யாகி போவதுடன் குறித்த மண்ணின் மூத்த குடிகளான சிங்களவர்களுக்கு உள்ள உரிமையும் இல்லாது போகும். குறித்த பிரிவினை செயற்பாடுகளுக்காக புத்தக அச்சிடுதல் உள்ளிட்ட பல திட்டங்கள் பாரிய நிதி செலவில் முன்னெடுக்கப்படுகின்றன. கல்கிரியாகம பகுதியில் பல ஏக்கர் கணக்கில் கொலகம என்ற குடியேற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் அதிகளவில் பணத்தை செலவு செய்துள்ளது. இதனை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களும் காணப்படுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் தமது உறவுகளான மாவீரர்களை நினைவேந்த முழு உரிமை உண்டு என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை தெற்கில் அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களே மாவீரர் தின விவகாரத்தை கையில் எடுத்து இனவாத முரண்பாடுகளை மீண்டும் தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டிய தேவை வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களுக்கு கிடையாது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவளித்துள்ளனர். குறித்து அரசியலில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதான பங்காளிகளாக காணப்படுகின்றனர். அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடன் சிறந்த அரச நிர்வாகத்தை முன்னெடுப்போம். வடக்கு கிழக்கில் மாவீரர் தினத்தை தமிழ் மக்கள் அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. தேசிய பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி தெற்கில் அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன அரசியலிலிருந்து இடைவேளையை பெற்றுக்கொள்ளவுள்ளதாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், 3/2 அறுதி பெரும்பான்மையை வழங்கி புதிய கொள்கைகளை கொண்ட அரசாங்கத்திற்கு மக்களாணை வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகள் தங்களிடம் உள்ளதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனநாயக ரீதியில் இடமளிக்க வேண்டும் என்பது எமது பொறுப்பாகும். இந்நிலையில் எந்தவொரு அரசியல் நடவடிக்கைகளிலும் தான் ஈடுபட போவதில்லை எனவும் நான் எந்தவொரு அரசியல் கட்சியிலும் அங்கம் வகிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார்.
ஒரு கலாநிதி பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்காக எதிர்வரும் 3ஆம் தேதியிலிருந்து நாட்டிலிருந்து வெளியேறவுள்ளேன். ஆகையால் அரசியலிருந்து தற்காலிக இடைவேளை ஒன்றை பெற்றுக்கொள்ளவுள்ளேன் என பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா ஓமந்தை சேமமடு பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த வாழ்வெட்டு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது நாவட்குளம் பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய செல்வனுரோஜன் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் மாடுகளை மேய்த்து கொண்டு வந்த குடும்பஸ்தர் மீது குழுவொன்று வாளால் தாக்கியுள்ளனர். இதனால் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் அயலவர்களால் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பாக ஓமந்தை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.